Hey fam, welcome back to our channel. இந்த வீடியோல ஹோண்டால இருந்து CB 150R பைக்கை வந்து கூடிய சீக்கிரத்துல நாங்க இந்தியால லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஹோண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த பைக்கை பத்தி ஃபுல் ஸ்பெக்ஸ் அண்ட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி அப்கமிங் பைக் அப்டேட்ஸ் அண்ட் பைக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் மோட்டோ vlogனு சொல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா பைக்கை பத்தி பண்ணிட்டு இருப்பேன். உங்களுக்கு பைக் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டீங்கன்னா நான் போற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்டா உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹோண்டா CB 150R பைக்கை வந்து எந்த பைக்குக்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா யமஹாவில் இருக்க MT-15 V2க்கு ரைவலாக நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸை வந்து அதாவது இந்த பைக்கோட ப்ரைஸை வந்து நாங்கள் ரொம்ப காம்படிட்டிவாக தர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை எந்த அளவுக்கு இருக்கலாம்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். 1,50,000 வரைக்கும் எக்ஸோரூம் ப்ரைஸ் இருக்கலாம்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸோரூம் ப்ரைஸே 1,50,000 அப்படிங்கும்போது ஆன் ரோட் ப்ரைஸ்னா 1,80,000 90,000 கிட்டக்க போயிடும். இந்த பிரைஸ்ல மட்டும் இந்த ஹோண்டா CB 150R பைக்கை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா MT-15க்கு ரொம்பவே காம்படிட்டிவான பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை லான்ச் பண்ணுவாங்க. நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு வந்து ஹோண்டா CB 150Rோட ஸ்பெக்ஸ்லாம் நான் சொல்றேன். ஸோ இந்த பைக் வாங்குவீங்களா இல்லை MT-15 வாங்குவீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்ததான் இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெக்னு பார்த்தீங்கன்னா 149cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் 4-stroke 4-valve இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி இருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.1 ஹார்ஸ் பவரும் 14.1 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்ததான் இந்த பைக்கோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 கிலோமீட்டர் பர் லிட்டர்ல இருந்து 45 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் தரும்னு சொல்லி ஹோண்டா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த பைக்ல வந்து உங்களுக்கு 6-pin மேனுவல் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிக்கப்பும் சரி டாப் எண்டும் சரி ரொம்பவே அழகாகவே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணும். அடுத்து இந்த பைக்கோட டாப் ஸ்பீட்னு கேட்டிங்கன்னா 130+ வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி ஹோண்டா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த பைக்கோட பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக்ல தான் தர போகிறாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டியூவல் சேனல் ABS-ஓட தான் இந்த பைக் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க போகுது. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோர்ஸும் ரியரில் வந்து உங்களுக்கு மோனோசாக் சஸ்பென்ஷன் தான் தர போகிறாங்க. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 43 கிலோமீட்டர் பர் லிட்டர்லேருந்து 45 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் தான் உங்களுக்கு மைலேஜ் தரும். அடுத்ததான் இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலில் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரப்போது. வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட உங்கள் காலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோன் கால்ஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணி என் பண்ணிக்கிற மாதிரி, உங்கள் மியூசிக்கை வந்து ப்ளே பாஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் வர்றதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கோட லைட்னிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED ஹெட்லைட் தர போகிறாங்க. LED டெயில் லைட்டு 4 இண்டிகேட்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED தான் வரப்போகுது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா LED செக்ஷன் எல்லாமே, அதாவது லைட்னிங் செக்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு LED தான் வரப்போகுது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க இல்லை டிராஃபிக்கில் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைக் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்க போது. ஒரு அக்ரெசிவான லுக்கும் சரி இல்லை அக்ரெசிவான ரைடிங் ஸ்டான்ஸும் சரி ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹோண்டாவில் இருந்து ஒரு பிக் லான்ச்சாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த பைக்கு தான். எப்படா இந்த பைக் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அஃபோர்டபுள் பிரைஸில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸோட இந்த பைக் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. ஓகே ஃபேம், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பைக் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா யார் யாரெல்லாம் வாங்குவீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி பைக் அப்கமிங் அப்டேட்ஸ் அண்ட் பைக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மோட்டோ vlog ஸோ இது மாதிரி எல்லாமே நம்ம சேனலில் வரும். இதில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தாலும் சரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்டாக உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லவ் யூ கைஸ், அடுத்து போகிற வீடியோவில் பார்க்கலாம்.